ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் காடைக்கறி பெரட்ட போகிறோம். அதுக்கு முதல்ல நெருப்பு பற்ற வைக்க போகிறீங்க. யூஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நாம் தக்காளி அறுத்துட்டு இருக்கோம். பச்சை மிளகா ரெடி பண்ணணும். வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் இப்போ அறுத்துட்டு இருக்கோம். என்ன பண்ணுறீங்க? ஷேர் பண்ணி விட்றீங்க. இன்றைக்கி நாம் காடைக்கறி ஃப்ரை பண்ண மலைக்கு வந்திருக்கோம். காடையை க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ காடையை அறுத்துட்டு இருக்கோம். இப்போ வானலை அடுப்பில் வச்சாச்சு காடை ஃப்ரை பண்ண. காடைக்கு தேவையான 100 ml எண்ணெய் சேர்த்துக்கப்படுது. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்தாடுச்சு. இப்போது நாம் வெங்காயத்தை போட போகிறோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வெங்காயம் பாதி நல்லா வதங்கி வந்தாச்சு. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்தாச்சு. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். தக்காளியோட எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்குங்கப்பா. இவரு தான் இன்றைக்கி காடை ஃப்ரை பண்ணுற மாஸ்டர். வதங்கியாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கிட்டு எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம காடையை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா கலாரி விடணும். கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நெருப்பு நல்லா திக்கு திக்குன்னு பத்துது. போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணியை கொஞ்சம் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். பரோட்டாவுக்கு பரோட்டா வெறும் பரோட்டா தின்னீங்க. அருகட்ட ஆண்டி அப்படி திருப்பி எடுக்கலையா? நீ எடுத்தான்னு சொன்னேன். அது சொன்னேன் நான். அது அப்படி திருப்பி இருந்தாலும் இப்படி திருப்பிடலாம். திருப்பி தட்டி எடுத்து மூடி வைக்கலாமா? இப்போ கறி வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஆயிடுச்சு. கறி வந்துச்சுன்னு நான் பார்க்கலாம். இப்போ தட்டை எடுங்கப்பா. சேர்த்து பிடிச்சி பாருப்பா. கறி நல்லா வெந்துடுச்சானே. பிடிச்சி பாருப்பா. கறி நல்லா வெந்துடுச்சானே. அருமையாக வந்துருக்குப்பா. கறி பார்க்கவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் எடுத்து காமிப்பா. கறி பார்க்கவே தின்னணும் போல் இருக்குது. காடை ஃப்ரைக்காக நம்ம பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கோம் சாப்பிட. காடை ஃப்ரை இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. அதை நம்ம இப்போ இறக்க போகிறோம். தூக்குங்கப்பா. சாப்பிட்டு டேஸ்ட் சொல்கிறோம். பரோட்டா மேலே போட்டுறேன்.
அதை இப்போ நம்ம சாப்பிட வச்சுருந்த பரோட்டா மேலே கொட்டலாம். எடுத்து போடுறாரு மாஸ்டர் பரோட்டா மேலே. பாருங்க காடை எப்படி வெந்திருக்குன்னு. பார்க்கவே கடித்து சாப்பிடணும் போல இருக்குது. கறியை இப்போ சாப்பிட்டு பார்க்குறாங்க மக்களே. பார்த்துக்கோங்க, காடையோட லெக் பீஸை சாப்பிட்றாரு. மக்களே செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு. காடையோட தொடை ஆவியாக நல்லா ஆவி போகுது. நல்லா வெந்து வந்திருக்கு. சாப்பிடுங்க. கொஞ்சம் வாய் உள்ளேயும் போகுது. டேஸ்ட் எப்படி இருக்குப்பா? டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. காடை கறியை பரோட்டாவை டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றாரு. மக்களே செம்மையாக இருக்குது. நீங்களும் வாங்க, சேர்ந்து சாப்பிட்லாம். இந்த சமையல் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.